ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. எல்லாத்துக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ நான் காலையிலே எழுந்திரிச்சி வேலைகள்லாம் பரபரப்பாக இருந்தது. ஸோ சாரி, கொஞ்சம் உடம்பு முடியலனால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஆனால் பொங்கல் வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். நான் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக வச்சு சாமி கும்பிட்ருக்கோம். ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாமே. ஸோ உங்களுக்கெலாம் எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லுங்கள். ஸோ நாங்கள் எல்லாமே அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ எல்லா தூபம் எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெடி பண்ண நினச்சேன். ஸோ சாரி தான் கட்டணும்னு நினச்சேன். ஆனால் காலையில் இருந்த குளிருக்கு எதுவுமே பண்ண முடியல. நீங்களாம் உங்களோட பொங்கலை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ அது முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிலாம் கும்பிட ஆரம்பித்தாச்சு. இது நல்லபடியாக திருப்தியாக இந்த வருஷம் நம்மளோட பொங்கல் வந்து நல்ல செழிச்சு மகிழ்ச்சி பொங்கல் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் அவசரமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருப்பேன். கடகடன்னு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பொங்கல் செலிப்ரேஷனே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பொங்கல் பானைக்கு எல்லாத்தையும் நான் தூபம் எல்லாத்தையும் காமிச்சு முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு முதல்ல சாமி கும்பிட்ருவோன்னு சொல்லிவிட்டு முதல்ல நம்ம சாமி கும்பிட்ருவோம். அதுக்கப்புறம் தான் நம்மளே பொங்கல் பானையை வச்சு நம்ம பொங்கல் ஏற்றுவோம். நான் அப்படி தான் பண்ணுவேன் எங்கள் வீட்டில். ஸோ அதனால் நான் அந்த வழக்கப்படியே நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பொங்கல் பானை எல்லாமே வச்சாச்சு. ஸோ நான் வந்து நல்லபடியாக தொட்டு கும்பிட்டு ஸோ நம்ம வச்சுருக்க பொங்கல் நல்லபடியாக பொங்கணும்னு சொல்லி அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஸோ சூப்பரான நம்மளோட பொங்கல் வந்து பொங்குறதுக்கு ஸ்டார்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். நீங்களாம் இந்த வருஷம் எப்படி நீங்கள் வந்து பொங்கலை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட பொங்கல் எப்படி போச்சு? நீங்கள் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்துலலாம் என்னென்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க, எந்த மாதிரியான விளையாட்டு வச்சுருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். இங்கே நான் இருக்க ஏரியாவில் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் நாங்கள் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் நாங்கள் ஒரு சிம்பிளான ஒரு பொங்கல் தான் நாங்கள் வந்து கொண்டாடினோம். ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், இப்போது பொங்கல் வந்து ஆகட்டும், வெயிட் பண்ணும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ எங்கள் வீட்டில் பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கிருச்சிங்க. ஸோ இப்போ அரிசியெல்லாம் நாங்கள் உள்ளே போட்டு ஸோ பொங்கலை வந்து நம்ம வைக்க போகிறோம். மகிழ்ச்சி பொங்க, சந்தோஷம் பொங்க, எல்லா வளங்களையும் பொங்க, சந்தோஷம் பொங்க. நம்ம வந்து இந்த பொங்கலை வந்து நம்ம சிறப்பாக வச்சுருக்கோம். அடுத்த வருஷம் இந்த மகிழ்ச்சி வந்து இன்னும் ரெட்டிப்பாகணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்போம். நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களுங்க. ஸோ இப்போ இந்த பொங்கலை வந்து நம்ம செஞ்சுட்டு நான் உங்களை பார்க்குறேன்.
இப்போ எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் வச்சோம் இல்லையா, ஸோ எங்கள் பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாருங்கள் எல்லா இடமும் எடுத்து சுற்றி காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க போட்ட கோலங்கள் தான் சூப்பராக நல்லாவே போட்டிருந்தாங்க. அதனால் ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சிம்பிளாக வச்சுருக்கோம். நீங்கள் எந்தெந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு. ஸோ ஏன்னா நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டில், அதனால் எங்களால் இவ்வளோ தான் வைக்க முடியும். அதனால் அதுக்கப்புறம் பொங்கல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே ஆயிடுச்சு. ஸோ சக்கரை பொங்கலில் மட்டும் நான் கொஞ்சம் இந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் வறுத்து போட வேண்டியது இருந்தது. ஸோ அதை மட்டும் நான் நெய்யெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் வறுத்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு அதை செஞ்சிட்ருந்தேன். ஸோ இது முடித்தோடனே சாமி கும்பிட்றலான்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் நெய்யெல்லாம் வறுத்து போட்டாச்சு. ஸோ வாங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் எல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. இது வந்து நம்ம சூரிய பகவானுக்காக நம்ம வந்து கும்பிட்ற, கதிரவனுக்காக நம்ம கும்பிட்ற பொங்கல், தை திருநாள் அப்படிங்கிறதுனால அவருக்காக ஃபஸ்ட்டு இது பண்ணுறது. ஸோ இதை நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காகத்துக்கு சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸோ அதனால் ஆர்த்தி, தீப தூபம் எல்லாத்தையும் காமிச்சு முடிச்சுட்டு ஸோ நிம்மதியாக சாமி கும்பிட்டு சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க. மறுபடியும் சொல்கிறேன், சந்தோஷம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க. எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நோய் நொடி இல்லாத வாழ்வு எல்லாத்துக்குமே அமையணும். குறை நிறைகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும் வாழ்வில். அதையும் முன்னேறி நம்ம வெற்றி நடை போடுவோம். வாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபதூபம் எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டேன். ஸோ ஆர்த்தி எடுத்திருக்கேன், கற்பூர ஆர்த்தி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே அதை எடுத்து நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே ஸோ தை திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து 12 மணிக்கு மேலே தான் குளிகை நேரம் இருந்தது. ஸோ அதனால் நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன செய்யணும், சாமி கும்பிடணும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து நாங்கள் படைப்பு போட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு தீபாதாரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தீபதூபம் எல்லாம் காமிச்சு முடித்து சாமியை நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. பட் எனக்கு இந்த வீடியோ கொஞ்சம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படிங்கிறதுனால என் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் ஜலதோஷம் இந்த மாதிரிலாம் இருந்தது அதனால். பட் நான் ரொம்ப நாளாயிடுச்சுன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியலைங்கனால ஒரு வருத்தம் தான். மற்றபடி எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது பொங்கல் செலிப்ரேஷன். சாமிலாம் கும்பிட்டு முடித்தோம். ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு எல்லா செல்வமும் நீங்களும் உங்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும், உலகத்தில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கணும்னு தான் கடவுள் தெரிவிக்கிறேன். ஸோ வாங்க ஆர்த்தி எடுக்க போகிறேன். ஸோ ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டு
நீங்களும் ஆர்த்தி எடுத்துக்கோங்க. கடவுள்கிட்ட நல்லா வேண்டிப்போம் நம்ம எல்லாத்துக்கும். நீங்களும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா வளமும் பெற. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சாப்பாடு தான் திரும்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவியல், இது கேரட், பீன்ஸு, பட்டாணி போட்ட கூட்டு, உருளைக்கிழங்கு மசியல், அப்புறம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் வந்து நம்மளோட கதம்பம் சாம்பார், அப்பளம், அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிளாக வச்சு முடிச்சுட்டு ஸோ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்கள் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன மாதிரி கூட்டு வச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. அதனால் ஸோ எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் இதை மாதிரி சூப்பராக நல்லபடியாக முடிந்தது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.